அதுக்குண்டான ஒரு பேர் இன்னும் கூட அது இன்னொரு வார்த்தை சேஃப்டி லாக் இல்லை, பாதி வார்த்தை இருக்கு, இன்னொரு வார்த்தை அதோட சேரணும். எந்த உட்காருது அது நம்ம சாலையில போய் அதை லாக் பண்ணுறதுனால அது மாதிரி நேற்று காலையில் நான் கேட்குறேன் அப்படின்றதுக்காக ஒரு மேடம் வந்து போட்டு போட்டாங்க. போட்ட பின்னாடி இங்கே இருக்குது அந்த சார், இங்கே இருக்கு ஹெல்மெட் போட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க, மேக்ஸிமம் டைட் பண்ணிட்டாங்க. டைட் பண்ண பின்னாடி இங்கே ஒரு 2 இன்ச்சு கீழே தொங்குது. ப்ளஸ் அதுக்கு மேலே டைட்டே பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கு இப்போ வாட்சி ஒரு லெவலுக்கு மேலே டைட் பண்ண முடியாதுல்ல, அதே மாதிரி அந்த இதை வந்து டைட் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணமாக இருக்கு? ஏன் டைட் பண்ண முடியல? இந்த பெல்ட் எல்லாம் வாங்கி நம்ம எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் போடுற மாதிரிலாம் போடணுமா? அது டிசைனுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு மேலே டைட்டே பண்ண முடியாது. அப்போ என்ன காரணம்? அது அவங்க ஹஸ்பண்ட் அதை எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தலை வந்து இவங்க தலையை விட கொஞ்சம் பெரிய சைஸ். அவர் கரெக்ட் சைஸ் வாங்கிட்டாரு. அவருக்கு அவர் தலையை காப்பாற்றிக்கிறதுக்கு குடும்ப தலைவர் அவர் தலையை காப்பாற்றி கரெக்டான சைஸ் வாங்கிட்டாரு. ஒய்ஃபுக்கு வந்து பரவாயில்ல இதே போட்டுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. சரியா? தனியாக லைசன்ஸ் எடுத்துன்னு நினைக்கிறோம். ஹஸ்பண்ட் லைசன்ஸ் எடுத்தால் போதும், நம்ம போய் பின்னாடி உட்காந்து போனால் போதும் நினைக்கிறேன். நம்மளுக்கு தனியாக லைசன்ஸ் வேணும், நம்மளும் இண்டிவிஜுவலாக இருக்குன்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஹெல்மெட் வேணும். ஒருத்தர் ஹெல்மெட் இன்னொருத்தர் போடவே கூடாது. ஹைஜீனிக்காகவும் அது சரிதான் நினைக்கிறேன். அது உங்களுக்கே தெரியும். ஒருத்தருடைய தலையில் யூஸ் பண்ணுற சீப்பை கூட இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறப்போ பல மணி நேரம் போடுற ஹெல்மெட்டை வந்து இன்னொருத்தர் தலையை மாற்றி போடுறதே தப்பு. சைஸ் சரியில்லாம் போடுறதும் தப்பு. சட்டத்துக்காக இன்னொருத்தர் கேட்குறான்றதையாக போடக்கூடாது. நிஜமாவே நம்மளுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா ப்ராப்பர் சைஸில் போடுங்க. அதே மாதிரி அதனுடைய விலை எவ்வளோங்க? அந்த ஹெல்மெட் விலை எவ்வளோங்க? பெரும்பாலும் புதுசாக வண்டி வாங்குறப்ப கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம போய் வாங்குறது என்ன ரேட் வரும் தெரியல. ரேட் யாரோ சொல்லுங்க. பரவாயில்ல, ஸ்கூட்டிலே வந்தது. யாராவது சமயத்தில் ஹெல்மெட் வாங்கினீங்களா? எவ்வளோமா வருது? 1200. நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட ரேட் ஆவரேஜ் எனக்கு என்ன ரேட்? 15,000 இல்லாமல் நல்ல ஃபோன் கிடைக்கிறது. அதுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ பணம் கொடுத்து செலவு பண்ணுறோம். இதில் வந்து இது செலவு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய ஹெல்மெட் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த சைட்லலாம் இல்லாமல் பேருக்கு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் தேங்க மூடி மாதிரி வர்றதெல்லாம் வருது. நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கவரேஜ் வருதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேஃப்டி. நீங்கள் இப்படி வேணாலும் இவ்வளோலாம் இந்த பக்கம் விடலாம். விழுகிறப்ப நம்ம கண்ணெல்லாம் ரோட்டில் பட்டா என்ன ஆகுன்னு யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. சைட்லலாம் அடிப்பட்டதா அவ்வளோதான் முடியுது. இந்த ரோட்லேயே நம்ம முன்னாடி எப்பயும் நடக்குது. ஸோ அதனால் ஹெல்மெட்டுக்கு கொடுக்குற செலவு வந்து ஒரு பெரிய செலவு கிடையாது. நல்லா தரமான ஹெல்மெட் வாங்கி போடுங்க. இந்த ரோட் சைடில் மருத்துவர்கள் கொடுக்குற ஹெல்மெட்லாம் வந்து போலீஸில் கேஸ் தடுக்கிறதுக்காக செய்ய வேண்டாம். நிஜமாக ஒரு தரமான ஹெல்மெட் ஐஎஸ்என் எடுக்கிறது வாங்குங்க. இந்த ஸ்டாப் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். பெரும்பாலும் லேடிஸ் ஹெல்மெட் போடுறதுனால ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஆகிறப்போ ஏறக்குறைய 50% உயிரிழப்பு குறையுதுன்றாங்க. 45-50% குறையுதுன்றாங்க. நம்மளுடைய தப்புகளும் கீழே விழுந்தாலுமே ஹெல்மெட் இருந்தால் உயிர் குறைக்கிறதுக்கு 50% கூடுதலான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சீட் பெல்ட், இப்போ கார் ஓட்டுற வந்துருக்கீங்க, சீட் பெல்ட் போட்டுருக்கு. சீட் பெல்ட் போடுறப்ப நீங்கள் சீட்டில் உட்காந்தோடனே ஒருத்தர் ஒரு அந்த ஆக்சிடென்ட் செஞ்சு காட்டுறோம். எப்படி போடுவோம்? நம்ம சீட் பெல்ட் இழுத்து போட்டோமா? இழுத்தோடனே வந்துடுமா? ஏன் என்ன பண்ணோம்? எப்படி வரும்? நம்ம கயிறு இழுக்கிற மாதிரி இழுத்தா ஒரு ரோலில் இருந்து கயிறு சுற்றி வச்சுருப்பாங்க. இழுத்தா வந்துடுமா? என்ன பண்ணணும்? எப்படி இருக்கு? கரெக்டாக போட்டவங்களுக்கு அது தெரியும். சொல்லுங்க. வேற ஒன்று இப்படி ஒரு இழுத்தா வந்துருமா? இன்னும் ஒரு பாயிண்ட் வரல. அது சரி, கை மேலே பிடிக்கிறோம், இழுத்தா வந்துருமா? வருமா வராதா? லாக் இருக்காதுல்ல? லாக் இருக்கு. இல்லை கீழே லாக் பண்ணுவோம். என் கேள்வி என்னன்னா, நீங்க கையில இழுக்கிறீங்க அப்படி சரி, சல்லு இழுத்தா அப்புறம் மெதுவா இழுத்தா வருமா? ஏதோ ஒரு விஷயம் நான் கேட்கறதுனால நீங்க அதை எடுத்த உடனே வராது. ஒரு நூலை சுற்றி வச்சுமோ ஒரு கயிறு சுற்றி இழுத்தோடனே வராது. 2-3 தடவை ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கணும். அப்பதான் அப்படிதான் வச்சிருக்காங்க டிசைன். நிஜமாவே சீட் பெல்ட் போட்டவங்களுக்கு அந்த பழக்கம் வரும். ஒரு இழுப்போம், திருப்பி கொஞ்சம் விட்டு இழுப்போம், இந்த கையில கொண்டாந்து பிடிச்சிட்டு இழுத்து போடுவோம். அது வந்து நீங்க நம்ம சீட்ல உட்கார்றப்பவே தெரிஞ்சிடும். நீங்க போய் அதை எங்க போய் லாக் பண்ணி திருப்பி பார்த்து போடுறீங்கன்னா உங்களுக்கு பழக்கமே இல்லைன்னு அர்த்தம். நீங்க நிஜமாவே பழகி இருந்தீங்கன்னா உட்கார்ந்து நீங்க வந்து அதை பார்க்காம போட பழகணும். அந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் இருக்கணும்.
சில பேர் கெஸ்ட் வரப்போ அன்னைக்கு தான் ஏதோ அன்னைக்கு ஃபார்மாலிட்டிக்கு அவங்க டிரைவர்ஸ்க்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்த உடனே அது எங்க இருக்குன்னு தேடி அது பக்கத்து சீட்டு தான் நம்ம சீட்டு தான் தெரியாது, கை வச்சு தெரியறதில்ல. ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஸோ நம்ம சீட்டுக்கு உண்டானதை கரெக்டாக கண்டுபிடிச்சி தேடி கையை பிடிச்சி போட்டு வரணும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் உட்காந்து சீட்டில் உட்காந்து டிரைவிங் ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல டிரைவருக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. உட்கார்ந்த உடனே உங்களுக்கு தகுந்த மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே உட்காந்துருப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, சீட்டை பின்னாடி தள்ளிட்டு இருப்பாங்க. அப்போ சீட்டை முன்னாடி பின்னாடி தள்ளுறதுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது லிவர் எங்கே இருக்குது, எவ்வளோ தள்ளலாம், எவ்வளோ முன்னாடி போவோம், சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. அப்புறம் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் சில வண்டியில் இருக்குது. நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் வண்டியில் உட்கார்றது வெறும் மூவ் பண்ணுறதுக்கு மட்டுமே இல்லை, சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, உள்ள இருக்கிற மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே நுணுக்கமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வண்டி ஓட்டுறப்ப ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். இதெல்லாம் சரியாக தெரியலன்னா நம்ம திறமையான ஆளாக இருந்தாலும் வண்டி ஓட்டுறப்ப கண்டிப்பாக அதில் சிக்கல் வரும். ஸோ சீட் பெல்ட் போடுறது ஒரு சின்ன விஷயமானாலும் இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஹேண்ட் பிரேக்னு ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது, எப்படி போடுறது ஹேண்ட் பிரேக்? எப்போ வேணால் இழுத்து விட்டுலாமா, எப்படி செய்யணும், அது இஷ்டத்துக்காக வச்சுருக்காங்க. சொல்லுங்கள், நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுங்கள். எப்பெல்லாம் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணலாம்? நம்ம தான் ரெகுலராக நம்ம கால்கிட்ட ஒரு பிரேக் இருக்கு, அது இல்லாமல் இது எதுக்கு? பார்க்கிங் அப்போ செய்யறது பார்க்கிங் பிரேக் மாதிரி அண்ட் எமர்ஜென்சிலையுமே என்ன சொல்லுங்க. இப்போல்லாம் வந்து நமக்கு அந்த மாதிரி எமர்ஜென்சி வரலனாலும் அந்த காலத்தில் வந்து சில வண்டியில் பிரேக் அழுத்தலாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சமயத்தில் கூட இந்த பிரேக் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல் இருக்கும். வண்டி நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கலாம், அவங்க சடனாக எடுத்து விட்டா அது கண்டிப்பாக ஆகிடும். பட் வண்டி நிறுத்திட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரேக் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ரோட்லலாம் வந்து சில கொஷின்ஸ் கேட்பேன், அது வந்து அஃபென்ஸாக எடுத்துக்காது. நம்மளுக்கு தெரியல, நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க எடுத்துக்காதீங்க. பட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு திருப்பி ஓடுறது அவ்வளோதான். இப்போ ரோட் சைடில் ஒரு போர்டெல்லாம் வச்சுருக்காங்க, பெரிய போர்டு வச்சுருக்காங்க, இதெல்லாம் போர்டு வச்சுருக்காங்க. அது சிலது வந்து ட்ரையாங்கிள் இருக்குது, வேறு சில என்ன சைஸில் என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன வடிவத்தில் இருக்குங்க போர்டு. சரிங்க, இது போடுங்களா? எடுத்து வச்சு அது அன்றைக்கே முன்னாடி வைக்க சுத்தமாக இருக்குது. அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களா, என்னென்ன வித்தியாசம், முக்கோணமாக இருந்தால் என்னது, ரவுண்டாக இருந்தால் என்னது, இதெல்லாம் இப்போ நீங்கள் டெஸ்ட் பாஸ் லைஃப் வாங்க வந்துட்டீங்க, இதெல்லாம் தெரியலன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லிடுங்க. இதை வீடியோ ஆஃப் பண்ணி வந்தேன்.